நேற்றைய முன்தினம் பத்திரிகை நண்பர்களை சந்தித்தேன். அப்பொழுது அகில இந்திய காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய சில செயல்பாடுகள் குறித்து, அதன் அடிப்படையின் காரணமாக தமிழகத்தில் உள்ள அனைத்து மாநிலங்களில் உள்ள மாவட்டங்களில் உள்ள எங்களுடைய முன்னணி தலைவர்கள், தொண்டர்கள் எல்லாம் என்னை சந்தித்து தங்களுடைய கருத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறினேன். மேலும் நேற்றும் இன்று காலையும் இங்கே சில மாவட்டங்களிலிருந்து, என்னை ஏற்கனவே பார்க்காத மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கிலே நண்பர்கள் வந்திருந்தார்கள். அவர்களிடமும் அவர்களுடைய கருத்தை நான் கேட்டிருக்கின்றேன். அவருடைய கருத்தை கேட்ட பிறகு தலைவர்கள், தொண்டருடைய கருத்தினுடைய ஒத்த கருத்தினுடைய இறுதி வடிவத்தை உறுதியாக எங்களுடைய முடிவாக நான் அறிவிக்க இருக்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனார் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய மறைந்த தலைவர்களுடைய வழிகாட்டுதல், ஆசி, இவைகள் மட்டுமே இயக்கத்தை தமிழகத்திலே பலப்படுத்த முடியும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். அதன் அடிப்படையிலே வளமான தமிழகம், வலிமையான பாரதம் என்ற கொள்கையின் மூலம் தமிழக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலே பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நேர்மை, எளிமை, தூய்மையோடு செயல்பட்டு தமிழக மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையிலே புதிய அரசியல் பாதையை வகுத்து அதன் அடிப்படையிலே மக்களுக்கு பணியாற்றுவோம். சமுதாயத்தில் வாழுகின்ற ஏழை எளிய அடித்தட்டு மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் சிறுபான்மை பெரும்பான்மை மக்களுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமைகளை பெற்றுத்தர நாங்கள் எங்களை அர்ப்பணித்துக் கொள்வோம். இளைஞர் மற்றும் மகளிர் முன்னேற்றத்திற்கு முழு முயற்சியுடன் பாடுபடுவோம். மாநில பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை அளிப்பதோடு ஜனநாயகத்தில் இந்திய ஒருமைப்பாட்டை கட்டி காக்குகின்ற வகையிலே எங்களது புதிய இயக்கம் தனது பணியை துவங்குகிறது. இதுவே தமிழகம் முழுவதும் உள்ள தேசிய நெஞ்சங்களுடைய கோரிக்கையாக எங்களுக்கு வைக்கப்பட்டது. தமிழகத்தில் உள்ள லட்சக்கணக்கான தொண்டர்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலே இந்த வெற்றி பாதையை மன நிறைவோடு தொடங்கியிருக்கின்றோம். எங்களுக்கும் நாங்கள் இருந்த இயக்கத்திற்கும் நோக்கம் ஒன்றாக இருக்கலாம். ஆனால் அந்த லட்சியத்தை அடைவதற்கான வழிமுறைகள் வேறாக இருக்கும். இன்று தமிழகத்தில் இளைஞர்கள் ஒரு புதிய விடியலை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். புதிய அரசியல் கலாச்சாரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து செயல்படுவோம். ஜனநாயகம், மதச்சார்பற்ற அரசியல், எல்லோரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி, சமூக நீதி, திறந்த நேர்மையான அரசு நிர்வாகம், இதுவே எங்களுடைய நோக்கமாக இருக்கும். இதன் அடிப்படையில்தான் இந்த புதிய இயக்கம் உதவியமாக இருக்கின்றது. பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனார் ஆகியோரது வழியில்
தமிழக மக்களின் நலனை முன்னிறுத்தி இந்த புதிய இயக்கம் செயல்படும். மறைந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களுடைய எண்ணங்களை இந்த இயக்கம் பிரதிபலிக்கும். இந்த புதிய இயக்கத்திற்கு கடந்த காலங்களிலே மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களுக்கு எவ்வாறு தமிழக மக்கள் ஆதரவு தந்தீர்களோ அதுபோல் எங்கள் புதிய இயக்கத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று தமிழக மக்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்று தொடங்கப்பட்ட எங்களது புதிய இயக்கத்தினுடைய பெயரும் கொடியும் விரைவிலே திருச்சி மாநகரில் நடைபெற இருக்கின்ற பொதுக்கூட்டத்திலே நாங்கள் அறிவிக்க இருக்கின்றோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றைய தினம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு EVK இளங்கோவன் அவர்கள் பதவியேற்றிருக்கின்றார்கள். ஏற்கனவே அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறேன், மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பதவியேற்பு விழாவுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர்கள் பலரும், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர்களும் எங்களை மீண்டும் அன்போடு அழைத்திருக்கின்றார்கள். அவர்கள் அத்துணை பேருக்கும் எங்களுடைய நன்றியை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.